மீன் ஒரு சங்கீத பகுதியை சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வசனத்துக்கு நேராக போகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம். 107ஆம் சங்கீதம் முதல் 2 வசனத்தை நம்ம எல்லாருமே வாசிக்க போகிறோம். 107. நம்ம இந்த வசனத்துக்கு முன்னாடி பிஃபோர் கோயிங் டு தி வேர்ட் ஆஃப் காட், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு, வாசிக்கலாம், கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்தும் சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யார் அதை சொல்லணும்னா எல்லாராலும் அதை சொல்ல முடியாது. அல்லேலூயா. சத்துருவின் கைக்கு நீங்களாகி மீட்கப்பட்டவர்கள் சொல்லணும். அல்லேலூயா. சொல்லணும். நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். வாழ்நாள் எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஏன் நான் அப்படி சொல்லுவேனா? கர்த்தர் என்னை சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்டார். கிழக்கிலும் எங்கெங்கயோ இருந்து நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இன்றைக்கு நம்ம யார் சேர்த்திருக்கிறாருன்னா கர்த்தர் சேர்த்திருக்கார். அந்த வசனம் சொல்லுது, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பல தேசங்களிலிருந்தும் சேர்க்கப்பட்டவர்கள் சொல்லுவார்கள். எப்படி சொல்லுவார்கள்னா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஆமென். உங்க உதடுகள் இதை அறிக்கை செய்து கொண்டே இருக்கட்டும். கர்த்தர் நிச்சயமா இந்த வார்த்தைகளின்படி, ஆமென், அல்லேலூயா, விடுதலையாக்கப்பட்ட பெண்மானாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. ஆமென். அல்லேலூயா. அப்படியே விடுதலை ஆயிட்டா அப்படியே துள்ளணும். நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, விடுதலையாக்கப்பட்டவர்களால் சும்மா அப்படிலாம் உட்கார முடியாது. அவங்களால என்ன பண்ண முடியாது? அல்லேலூயா. அவங்க அப்படியே துள்ளணும் கர்த்தருடைய சமூகத்துல. நாள் இது. ஆமென். இட்ஸ் தி டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ். இந்த நாளில் நம்ம துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அதற்காக இந்த நாள் ஏற்படுத்தப்படல. வருஷம்னா 40 நாள் நம்ம துக்கத்தோடு நடக்கணும், முகத்தை முக வாடலா வச்சு நடக்கணும். ஆண்டவரே சொல்றாரு, நீ உபவாசம் பண்ணினா முக வாடலா இருக்காது. அப்படிதானே சொல்றாரு ஆண்டவர். அப்போதான் நான் ரொம்ப ஃபாஸ்டிங்ல இருக்கிறேன் சிஸ்டர், அப்படிலாம் இருக்காது. முகத்தை என்ன பண்ணவே கூடாது, வாட. இது முகவாடலாவோ துக்கமாவோ நம்ம இருக்கிறதுக்காக ஏதோ ஒரு பாரம்பரியமாய் உருவாக்கப்பட்ட ஒரு நாள் இது கிடையாது. இது நினைவு கூறுதலின் நாள். எப்படி மாதம் மாதம் இயேசுவினுடைய அப்பத்தையும் இரத்தத்தையும் வைத்து அவைகளை நினைவு கூறுகிறோமோ, அப்படியே இதுவும் ஒரு நினைவு கூறுதலின் நாள் தான். அல்லேலூயா. இந்த நாளில் அதிகமாய் ஆண்டவரை குறித்தும் சிலுவையை குறித்தும் மரணத்தை குறித்தும் கர்த்தர் நமக்கு அந்த சிலுவையின் வழியாக செய்து முடித்தவைகளை குறித்து தியானிச்சு அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சமீபத்தில் எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அரைகுறை அறிவு ஆபத்தானது. அல்லேலூயா. அரைகுறை அறிவு அது ஒண்ணுமே இல்லை. அந்த கேஸ் எம்டி வெசல்னா கூட நம்ம எதையாவது என்ன பண்ணலாம், நிரப்பலாம். ஒன்று எல்லாம் தெரிஞ்சாவாது பரவாயில்ல. ஆனால் இந்த அரைகுறையா இருக்கும்போது நமக்கு என்ன, இயேசு மரிச்சாருன்னு தெரியும், எதற்காக மரிச்சார். நான் உங்களுக்கு சொல்லுவேன், நாலேஜ் ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான விஷயம். அல்லேலூயா. வேதத்தில் அதனால தான் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு எழுதி நம்ம கைகளில் கொடுத்துருக்கிறார். ஆமென். அதனால வேதத்தை அதிகமாய் தியானிக்க அவருடைய ரத்தத்தை குறித்து தியானிக்க, அவருடைய மாம்சத்தை குறித்து தியானிக்க, சிலுவையில் கர்த்தர் நமக்கு செய்தவர்களாம் தியானிக்கவே நமக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வரும். மரண பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு வசனம் இருக்கு, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்க. ஆண்டவர் அதை ஜெயிச்சுட்டார். அப்ப அந்த வார்த்தையை வாசிக்கும் போதும், அதை அறிக்கை செய்யும் பொழுதும், அதை குறித்து பேசப்படும் போதும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வருது, தைரியம் வருது. மரணத்தை குறித்து நம்ம பயப்படவே மாட்டோம். ஏன் சொல்லுங்க? ஏன் மரணம் தான் பரலோகத்துக்கு. அந்த கடைசியா ஒரு சந்ததி இருப்பாங்க இயேசு வருகையில, அவங்களுக்கு மட்டும் என்ன கிடையாது, அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஆனா அதுக்கு முன்பு மரித்தவர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ். அல்லேலூயா. இந்த ஆங்கிள் பார்த்தா மரணம் என்பது என்ன? ஆமென். உலகம் மரணத்தை பார்ப்பது போல நாம மரணத்தை பார்க்கக்கூடாது. அப்படிதான் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம சில வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தையின் வழியாக கர்த்தருடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். எந்த அளவுக்கு நம்முடைய வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைலாக மாறுதோ, அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளை என்ன செய்ய ஆரம்பிக்கணும், ஆமென், ஆக்டிவேட் பண்ணலாம். அல்லேலூயா. அதாவது வசனம் ஒன்று தான், பிரசங்கிக்கப்படுகிறது இங்கிருந்து தான் இத்தனை பேர் இருக்காங்க.
ஆனா இதுல எந்த அளவுக்கு வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு மழையும் ஒரு பனியை போல, அப்படித்தானே பைபிள்ல சொல்ல, நான் என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அல்லேலூயா, ஒரு மழையை போல ஒரு பனியை போல வந்து என்ன பண்ணுமா, அது இறங்கும். இப்ப ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒன்று தான், ஆனா அந்த நிலத்தின் தன்மையை பொறுத்து பலன் உண்டாகும். அல்லேலூயா. அப்ப நம்ம தான் நிலம். நம்ம சில நிலத்துலலாம் தண்ணி ஊத்துனா அப்படியே வழுக்கி 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 அதுக்கு தண்ணி போயிடும், பார்த்துருக்கீங்களா? ஆனா ஒரு சில நிலத்தில் ஊத்தி பாருங்க, உடனே அந்த நிலம் என்ன பண்ணும், அந்த தண்ணீரை. அப்படி எந்த நிலம் தண்ணீரை உறிஞ்சி கொள்ளுதோ அந்த நிலம் பலன் தருகிற நிலமா இருக்கும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஒன்று தான், ஆனா ஏன் ஒரு சிலருக்கு 0, ஒரு சிலருக்கு 30, ஒரு சிலருக்கு 60, ஒரு சிலருக்கு 100, இப்படி ஆண்டவரே பெர்சன்டேஜ் போட்டு வச்சிருக்கிறார். அப்ப இந்த அளவு கர்த்தருடைய வல்லமைகள் குறைந்து போகல, கர்த்தருடைய வார்த்தையினுடைய பவர் குறைஞ்சு போகல, அதை ரிசீவ் பண்ற ரிசீவருடைய ஆமென் கெப்பாசிட்டி. அல்லேலூயா, ஆமென். நீங்க இந்த எண்ணெய், ஒரு அம்மாக்கு வாழ்றதுக்கே வழி இல்லை. அப்ப அந்த அம்மா தீர்க்கதரிசிக்கிட்ட போய் கேட்கும் போது சொல்றாரு, நீங்க பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து எண்ணெய் என்ன பண்ண, இந்த எண்ணெய் அந்த பிள்ளைங்க வாங்கிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க, நம்ம ஊற்றிக்கிட்டே இருக்காங்க, ஊற்றிட்டே இருக்கிறாங்க. அடுத்த பாத்திரத்தை கொடு அப்படின்றாங்க. அவன் பையன் சொல்லியிருப்பான், அம்மா பாத்திரம் இல்லை. பாத்திரம் இல்லைன்னு சொன்னது இந்த பாத்திரம் காதில் கேட்டுருச்சு, இதுக்கு கேட்ட உடனே நிறுத்திருச்சு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கெப்பாசிட்டி. இன்னும் ஒரு 100 பாத்திரத்தை கொண்டு வந்து அவங்க பையன் அடுக்கினாலும் 100 பாத்திரத்தை நிரப்புறதுக்கான எண்ணெய் அந்த பாத்திரத்துக்குள்ள இருந்துச்சு. அல்லேலூயா. போதும்னு சொல்லவே கூடாது காட்ஸ் பிரசன்ஸ்ல. போதும் என்ற மனது உலக காரியங்களுக்கு தான். ஆவிக்குரிய காரியத்துல டோன்ட் சே நோ ஆர் போதும் பான்னு சொல்லவே சொல்லாதீங்க. இன்னும் வேணும். அது பாருங்க, நான் நினைச்சேன் அந்த பாத்திரத்துக்கு கூட காது இருக்கு போல இருக்கு. பாத்திரம் இல்லைன்னு கேட்டோன்னு நின்றுடுச்சு. உங்க கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. 30% தான் உங்க கெப்பாசிட்டி. இயேசுவின் நாமத்தில் 60 ஆகட்டும், 60 100 ஆகட்டும், 100 நிரம்பி வழியட்டும். அல்லேலூயா. நிரம்பி வழியட்டும், அது நதியா ஓடட்டும். அல்லேலூயா. போகும் இடமெல்லாம் பாயும் இடமெல்லாம், போகும் இடமெல்லாம் பாயும் இடமெல்லாம், சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. நான் செல்லும், நான் எப்பவுமே அப்படிதான் பாடுவேன், நான் பாடுவேன். ஏன் சிஸ்டர் இப்படி சுயநலமா இருக்கீங்க? ஆவிக்குரிய காரியத்துல ஃபர்ஸ்ட் நான் தான். நான் நிரம்பினாதான் அடுத்தவங்க நிரப்புவேன். நான் நிரம்புறவே தூங்க மாட்டேன். நான் நிரம்புறவே எனக்கு தூக்கமே வராது. புலம்பிக்கிட்டே படுத்துக்கிட்டு இருப்பேன். என் கணவர் கேட்பாரு, ஏன் இப்படி புலம்பிட்டே இருக்கு? Until I feel I will not come out of my room. அல்லேலூயா, ஆமென். ஏன்னா நீங்க நிரப்புங்கப்பா. அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள இருந்து அந்த நதி கடந்து போக போக வற்றாத ஜீவ நதி உங்களுக்குள்ள போகும். நீங்க என்ன போய் பெருசா மைக்க பிடிச்சு பிரசங்கிக்கணும், கையை காலை உசு புசுன்னு ஆட்டணும், ஃபயர் ரிசீவ், இதெல்லாம் வேணாம். வாயை திறந்து ஒரு பாட்டை நீங்க ஆரம்பிச்சாலே அங்க காட்ஸ் பிரசன்ஸ் ஃபில். அல்லேலூயா. அட்மாஸ்பியரை மாற்றுகிற பவர் ஒரு தேவ மனுஷனுக்கு, ஒரு தேவ மனுஷிக்கு இருக்கு. அங்க இருளா இருக்குன்னு குறை சொல்ற பவரை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கல. எங்க வீட்டுல தரித்திரம் இருக்குன்றத அனௌன்ஸ் பண்ணி நோட்டீஸ் போர்ட் போடுறதுக்காக கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கல. அதை மாற்றதானே உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு செய்த ஒரு அற்புதமான விஷயம், சிலுவையில கர்த்தர் நமக்கு முதல்ல அவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. பிசாசினிடத்திலிருந்து விடுதலையை கொடுத்தாரு, ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தினால சாபங்களை கர்த்தர் உடைத்தார். ஆமென். இது எல்லாவற்றை விட இதெல்லாமே ஒரு ரீசன். ஒவ்வொன்றும் 7 பாயிண்ட் பேசலாம். 7 வார்த்தைல ரத்தத்தை குறித்தே 7 பாயிண்ட் பேசலாம். அல்லேலூயா. ஏன்னா பிரதான ஆசாரியர் 7 முறை ரத்தத்தை என்ன பண்ணுவாங்களாம்?
தெளிப்பார்கள். அந்த மாதிரி 7 முறை பேசலாம், நிறைய பேசலாம். ஆனால் அதை எல்லாவற்றை விட விசேஷமான ஒன்றை கர்த்தர் இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசையா இருக்கீங்களா? ஆமென். when you have that desire, ஒரு ஆசை இருந்துச்சுன்னா தான் அப்பா என்ன பண்ணுவார்? ஃபில் பண்ணுவார். ஹல்லேலூயா. தாகமா இருந்தா போதும் தண்ணீரை ஊற்றுன்றார். கருப்பா இருந்தாலும் சிவப்பா இருந்தாலும் நெட்டையா இருந்தாலும் குட்டையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும், நீ பாவியா பரிசுத்தவானா, எந்த ஊரு எந்த பேரு, பாஸ்டர் புள்ளியா பாஸ்டர் புள்ள இல்லையா, என்ன பின்னணி, ஒன்னும் கேட்க மாட்டார் ஆண்டவர். தாகமா இருக்கியா? தாகமா இருக்கியா? நிரப்பிடுவார். ஹல்லேலூயா. ஆமென். நோ கிரைட்டீரியா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை நிரப்ப போறார். ஆமென். எடுத்துக்கொள்ளுங்க என்னோடு கூட சேர்ந்து எபிரேயர். தேங்க்யூ ஜீசஸ். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? 10ஆம் அதிகாரம் 10-19. போதும் போதும். ஹல்லேலூயா. இந்த 2 வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பித்து இதிலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம என்னை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆகையால் சகோதரரே, ஆமென், நம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும், இந்த 2 வார்த்தையை நல்லா ஹைலைட் பண்ணி எல்லாரும் சொல்லலாமா? புதிதும் ஜீவனும், புதிதும் ஜீவனுமான மார்க்கம். ஹல்லேலூயா. இந்த மார்க்கத்துக்கு ஆங்கில வேதாகமத்தில் எப்படி இருக்குன்னா வழி. ஹல்லேலூயா. வே. ஆமென். நியூ வே, புதிதான வழி, ஒரு புதிய வழியை கர்த்தர் உண்டு பண்றார். ஹல்லேலூயா. இதுக்கு முந்தி பழைய ஏற்பாட்டில் எல்லாம் எப்படி தேவனிடத்துல போகிறது, அந்த மார்க்கத்தின் வழியாக அவர் இடத்துல பிரவேசிக்கணும்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரவேசிக்க முடியும். ஆமென். வருஷத்துக்கு ஒரு முறை, அதுவும் ஒரே ஒருத்தர் தான் ரத்தத்தை பிடித்து கொண்டு என்ன பண்ணுவாங்க, காலில் கட்டிட்டு உள்ள அனுப்புவாங்க. ஏன்னா அவர் செய்கிற அந்த காரியம் கர்த்தருக்கு விருப்பம் இல்லை, டக்குன்னு ஒரு அடியை அடிச்சிருவார். நான் யோசிச்சு பார்த்தேன், அப்படி மட்டும் இப்போ செஞ்சாருன்னா ஒரு பயிர் இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நான் அவுட்டு. எல்லாருமே தான். ஆமாதானே? எல்லாரும் பாவம் செய்தோம், ஒருவன் தன்னில் பாவம் இல்லை என்பான். ஆனால் அவன் என்னவா? தன்னை தானே வஞ்சிக்கலாம். நம்மளே நான் தப்பெல்லாம் செய்யலையே, நான் என்ன பெருசாக செஞ்சுட்டேன். இப்போ நமக்கு என்னன்னா, அது ஒரு பியூட்டி என்னன்னா, ஒரு பாவி இன்னொரு பாவியை வித்தியாசமான பாவம் செய்கிறதற்கு நியாயம் தீர்க்கிறது. நம்மளும் பாவி தான், அவங்களும் பாவி தான். நான் ஒன்றும் அவளை மாதிரி இல்லை, நான் சின்ன போய் தான் சொல்லுவேன், ஆனால் அவள் அப்படி செஞ்சுட்டா அப்படின்னு நியாயம் தீர்க்கிறது இல்லை. அப்படி நம்ம என்ன பண்ண முடியாது. பைபிள் படி என்ன? பாவம் பாவம் தான். ஆமென். எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம். அப்ப உள்ள போய் வெளியே வருவாரா? நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த பிரதான ஆசிரியருக்கு மனைவியும் பிள்ளைகளும் இருந்தா உள்ள அமிச்சிட்டு எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஐயோ, நம்ம புருஷன் வந்துருவாரா, நம்ம தப்பா வந்துருவாரா அப்படின்னு உள்ள போயிருப்பார். ஆமா தானே? பயத்தோட. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உள்ள போகணுமே. அது பழைய மார்க்கம், அது பழைய வழி. அதையும் ஆண்டவர் தான் கொடுத்தார். அல்லேலூயா. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த 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 ஷெட்யூலே ஆண்டவர் தான் கொடுக்குறார். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து ஒரு புதிய வழியை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. புதுசுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றவங்க எத்தனை பேர்? இப்பயும் 70 வயசு ஆனாலும் ஒரு புது புடவை உடுத்தும் போது ஒரு சந்தோஷம் வருது. ஒரு புது சட்டை போடும்போது அது என்னன்னே தெரியல. அது என்ன அந்த புதுசு மேல அவ்வளோ ஒரு ஆசை நமக்குன்னு தெரியல. அது நம்மளுடைய அமைப்பா நம்ம விருப்பமானு தெரியல. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, புதிய ஒரு மார்க்கத்தை, புதிய ஒரு வழியை உங்களுக்கு நான் ஏற்படுத்துறேன். அது ஆண்டவர் எப்படி ஏற்படுத்தினாரா? அவர் தன்னுடைய மாம்சத்தை, அங்க வாசிக்கலாமா அந்த வார்த்தையை, மாம்சமாகிய திரையின் வழியாக. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் மத்தேயு 27:50-51 வசனம். வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரம் 50-51. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. ஹல்லேலூயா. இங்க நம்ம வாசிக்கிறோம், இயேசு தன்னுடைய ஆவியை சத்தமா கூப்பிட்டு விட்ட உடனே, நீங்க அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க,
இப்போ கொல்கத்தாக்கு போகலாமா? கொல்கட்டாக்கு இல்லை, கொல்கத்தாக்கு. ஆமென். கொல்கத்தாக்கு போய் நின்று அப்படியே கொஞ்சம் அந்த காட்சியை பாருங்க. அப்படியே அந்த காட்சியை பார்க்கும்போது ஜீசஸ் தன்னுடைய ஆவியை விடுறாரு. விட்ட உடனே என்ன நடக்குது? பயங்கரமான பழக்குது, அசைது. இதில் ஒரு பியூட்டி என்னன்னா, இந்த சம்பவம் நடக்கும்போது டைம் வந்து 3 PM. என்னங்க? 3 PM, மதியம் 3 மணி. வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. நீ போய் பார்த்தியான்னு என்ன கேட்காதீங்க, அப்படி படித்தேன், அதனால் அப்படியே சொல்கிறேன். அல்லேலூயா. ஓகே, 3 மணி. இப்போ இந்த 3 மணி நேரத்தில் அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, இந்த சாயங்காலம் பலி செலுத்துகிறதுக்கான ஆயத்தத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்கும். என்னத்துக்கு? நெக்ஸ்ட் பலி செலுத்துறது. ஜனங்கள்லாம் வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, நெக்ஸ்ட் பலி நம்ம சர்வீஸ் நடக்கிற மாதிரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த சமயத்தில் பலிகளை செலுத்த ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் எப்படி கிழியுதுன்னா, அது கூட ஆண்டவர் சரியா செஞ்சிருவார். நம்ம அப்பா எதை செஞ்சாலும் சரியா செய்வார். அல்லேலூயா. எப்படி அது கிழிந்ததுன்னு இருக்கு பாருங்க. நம்ம மட்டும் கீழ் தொடங்கி மேல் வரைக்கும் கிழிஞ்சிருந்தா நம்ம என்ன சொல்லியிருப்பாங்க? யாரோ கிழிச்சு விட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்படிதானே இயேசு சிலுவையில் கல்லறையில் வச்சு உயிர் தெழுந்து வெளியே வந்ததுக்கப்புறம் காசு கொடுத்து என்ன சொல்லிட்டாங்க? என்ன சொன்னாங்க? அவங்க சீஷர்கள் வந்து சரீரத்தை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்களாம். அன்னைக்கு ஒரு 2 பேர் கை மாத்தா காசை வாங்கி பொய் சொன்னான். அந்த ஒரு பொய் இந்த நாள் வரைக்கும் இஸ்ரவேலர்களுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கு. ஐ அம் டெல்லிங் யூ, சின்ன விஷயத்துக்காக, அல்லேலூயா, சின்ன விஷயத்துக்காக, அற்பமான உலக காரியங்களுக்காக ஒரு நாளும் எந்த காரியத்தில் உடன்படாதீங்க. ஏன்னா அது உங்களோட முடிஞ்சு போகிறது இல்லை, அது தலைமுறைகளுக்கு தாண்டி போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையோடு நம்ம இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அப்படி கர்த்தர் அதை கிழித்தார். இப்போ இந்த திரைசீலையை குறித்து எனக்கு சில யோசனைகள். ஏன் திரைசீலை போய் கிழிக்கிறார்? ஏன் கர்த்தர் அதை செய்தார் அப்படின்னு நான் தியானிக்கும் பொழுது இந்த திரைசீலை குறித்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். என்னோடு கூட யாத்திராகமம் 26:1 நம்ம இந்த வசனங்களை வாசிப்போம். யாத்திராகமம் 26:1 வாசிக்கலாமா? மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் ரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடு திரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபீன்களை செய்ய கடவாய். ஹல்லேலூயா. அந்த கடைசி பகுதியை பாருங்களேன், என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவைகளில் விசித்திர வேலையாய். எந்த கலர்ல செய்யணும், எத்தனை மீட்டர் செய்யணும், அதை தங்கத்தினால் ஆகிய எதுல வந்து என்ன பண்ணணும், ஃபிட் பண்ணணும், அதோடைய எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்றாரு? கரெக்டா. அதாவது ஆண்டவருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற எதை பார்க்குதான்? சந்தோஷமா தூக்கு நூலை. நீங்க கர்த்தரை சந்தோஷப்படுத்துறது எப்படின்னு எப்பயாவது படிச்சிருக்கீங்களா? இங்க இருக்க எத்தனை பேர் அப்பாவை சந்தோஷப்படுத்துறது எப்படின்னு தியானிச்சிருக்கிறீங்க? சாரி சிஸ்டர், நான் எப்படி சந்தோஷமா இருக்கணுன்றதை மட்டும்தான் நான் தியானிச்சிருக்கிறேன். தேவனை பிரியப்படுத்துறதுக்கு நிறைய வழிமுறைகள் வேதத்தில் இருக்கு. அல்லேலூயா. நோவா கிட்ட ஆண்டவர் வந்து இப்படியெல்லாம் ஒரு படகை செய்ப்பா அப்படின்னா, அப்படி நூல் பிடிச்ச மாதிரி கர்த்தர் என்ன செஞ்சா சொன்னாரோ அந்த அளவின்படி அப்படியே செய்கிறார். ஒன்னையும் கூட்டலை, ஒன்னையும் குறைக்கல. செருபாபேலை பார்க்கும்போது செருபாபேலை பிடிச்சது என்னன்னா, கர்த்தர் சொன்ன மாதிரி நூல் பிடிச்சு செய்கிறார். அல்லேலூயா. இங்க நீங்க பாருங்க, God is very much concerned about the measurements. ஒன்றும் கூடவும் கூடாது, ஒன்றும் குறையவும் கூடாது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்பா சொன்னார்னா, அப்பா இதை நான் செய்கிறேன், ஆனால் இப்படி செய்கிறேன்லாம் செய்யக்கூடாது, எப்படி செய்யணுமோ அப்படி தான் செய்யணும். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம நினைப்போம். இப்போ நீங்கள் இந்த ஷார்ட்கட்ஸை பற்றி நான் சமீபத்தில் தியானிச்சுட்டு இருந்தேன். இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப வலியினுடைய அதிகபட்சத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு ஒரு வைன் மாதிரியான ஒரு ட்ரிங்க் அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. 2 விதமான ட்ரிங்க் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த ட்ரிங்கை வசனம் சொல்லுது, இயேசு அதை என்ன பண்ணல, குடிக்கல. அதை என்ன பண்ணுறாருன்னா ரிஜெக்ட் பண்ணுறாரு. ஏன் அதை ரிஜெக்ட் பண்ணுறாருன்னா அதுக்கு ரீசன் இருக்குது. ஏன்னா அது எதுக்காக கொடுக்கப்படுறதுன்னா, இந்த சரீரத்தில் வலி இருக்கும்ல, அந்த வலி வந்து கொஞ்சம் குறையறதுக்காக, ஒரு மறுமறுப்பை ஒரு இதை உண்டு பண்ணுறதுக்காக கொடுக்கப்படுது. ஜீசஸ் என்ன பண்ணார்னா அதை வேணான்ட்டார். ஏன்? முழுமையாக
அந்த சரீரத்தின் எல்லா வேதனைகளையும் நோ ஷார்ட்கட்ஸ். அல்லேலூயா. அவர் மரிச்சு உயிர் தெளிந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றார் சீஷர்களிடத்துல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும். இத அவர் ஊழியத்துக்கு வந்த துவக்கத்திலே பிசாசு என்ன பண்ணிட்டான், உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி சொல்றான், என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டா எல்லாத்தையும் நான் உமக்கு தரேன், ஷார்ட்கட், இதை மட்டும் நீ செய். நிறைய பேர் அப்படிதான், இதை மட்டும் என்ன, அதாவது இப்ப தாழ விழுந்து பணிகிறது பிசாசு எல்லாருக்கும் முன்னாடி என்ன தாழ விழுந்து பணின்னு சொல்லல. என்ன சொல்லல? உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? பிசாசுக்கு எல்லாருக்கும் முன்னாடி நீ என்ன தாழ விழுந்து பணின்னு சொல்லல. மலை மேல தனியா கொண்டு போய், யாருக்கும் தெரியாது, ஜீசஸ் லைட்டா என் காலில் மட்டும் விழுந்து எழுந்துட்டீங்கன்னா இந்த பூமி எல்லாம் நீங்க கண்ணு பார்க்குற எல்லாமே நான் தரேன் அப்படின்றார். ஆனா ஜீசஸ் அதை ரிஜெக்ட் பண்றார். ஏன்? வேதனையின் வழியாக சரியா கர்த்தர் சொன்ன அந்த வழியாக தான் போய் ஒன்றை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், குடும்ப தலைவர்கள், தலைவிகள், வாலிப பிள்ளைகள் யாரா இங்க இருந்தாலும் தயவு செய்து டோன்ட் டேக் எனி ஷார்ட்கட்ஸ். அல்லேலூயா. நீங்க ஷார்ட்கட் எடுக்காதீங்க, நீங்க உண்மையா இருங்க. பாருங்க, ஆண்டவர் உங்களை கைப்பிடிச்சு ஷார்ட்கட்ல கூட்டு போவார். அல்லேலூயா. ஆமென். ஒண்ணுமில்லாத தாவீதை கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துறார். யோசேப்பு கர்த்தர் அதை செய்வார். ஆனா நீங்க எதையாவது பண்ணி யார் காலையாவது பிடிச்சி யாருக்காவது ஐஸ் வச்சு மேலே ஏறிடலாம். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆமென். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆமென். நீங்க உத்தமமா நீங்க செய்யும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துறதை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த திரையில இந்த வேலைப்பாடுகள் டிசைன் நம்ம பார்ப்போம்ல. ஒரு வீட்டுக்கு நம்ம ஒரு ஸ்க்ரீன் வாங்குறோம்னா அந்த ஸ்க்ரீன்ல என்ன டிசைன் இருக்கும். இப்போ இவங்க போட்டிருந்த இந்த திரையில ஒரு டிசைன் இருக்கு. அந்த டிசைன் என்ன என்ன இருக்கு? கடைசி லைன் கேருபீன்கள். இப்போ நம்ம ஒரு டிசைனை சில சபைகளில் ஸ்க்ரீன் இப்படி தொங்க விட்டுருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புல்பீட்ல இருந்து ஒரு கிராஸ் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது ஒரு டிசைன். ஒரு சில சபைகள் அதே மாதிரி ஸ்க்ரீன் இருக்கும், அதில் வசனங்கள் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி அங்கே இருந்த அந்த திரைச்சீலையில என்ன டிசைன், என்ன வேலை செய்யப்பட்டிருக்குன்னா, யார் இருக்காங்க அதில்? கேருபீன்கள். ஏன் அதில் கேருபீன்களை கர்த்தர் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு ரீசன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப கேருபீன்கள் இருக்கிற இந்த திரை தான் என்ன பண்ணப்படுது? கிழிக்கப்படுது. ஏன்? கேருபீன்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு நம்மளை கொண்டு போய் விடுவாங்க. கேருபீன்கள் வா வா என்ன, ஏன் தெரியுமா? எல்லாரையும் விட்டுட்டு என்ன கொண்டு வந்து போட்டாரு கேருபீன். ஏன் உன்னை கொண்டு வந்து இந்த ஸ்கிரீன்ல போட வச்சாருன்னு கேருபீன் கிட்ட கேட்டா, கேருபீன் சொல்லுவாங்க, எல்லாரும் திருப்புங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் தான் வேதம் நமக்கு கேருபீனை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஹெவன்லி பீயிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுது வேதம். 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போமா? 3:24. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும். அல்லேலூயா. கேருபீன்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? they indicate the strong presence of God. அல்லேலூயா. சாதாரணமா ஏஞ்சல்ஸ்ல டிஃபரெண்ட் ஹையரார்கி இருக்கு. பிசாசுலே ஹையரார்கி இருக்கு, ஏஞ்சல்ஸ்ல ஹையரார்கி இருக்கு, அனாயிட்டிங்ல ஹையரார்கி இருக்கு. அல்லேலூயா. இப்ப ஏஞ்சல்ஸ்ல கேருபீன்கள் அந்த இடத்துல இருக்காங்கன்னா that indicates strong presence. அல்லேலூயா. strong presence. they also indicate strong presence. அதனால எல்லாரும் சும்மாலாம் உள்ள போக முடியாது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, கிழிடாத. ஆமென். இனி யார் வேண்டுமானாலும் கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு வருவதற்கு அவர் தன்னுடைய மாம்சத்தின் திரை வழியாய் ஒரு வாசலை உண்டு பண்றார். I feel personally this is the best gift Jesus has given in the cross. நான் சொல்லுவேன், அவர் சம்பாதித்த சுகம், நம்ம கொடுக்கிற சுகம், இந்த சிலுவையில் நம்ம கொடுக்கிற மேன்மைகள், இது எல்லாவற்றை விட the best thing ஏசப்பா என்ன செஞ்சார்னா, இந்த சிலுவையில் மறுபடியும் ரீகனெக்ட் பண்றார். ஹல்லேலூயா. மறுபடியும் ஏதேனிலிருந்து ஆதாமும் ஏவாளும் துரத்திப்பட்டு திருப்பி நீ உள்ள வரவே கூடாதுன்னு ஒருத்தர் போட்டார் பாருங்க. இப்ப ஆண்டவர் கிழிக்கிறார். இப்ப யார் வேணாலும் ஏதேனுக்கு வரலாம்,
யார் வேணாலும் அப்பாவோட பேசலாம், யார் வேணாலும் பகலின் குளிர்ச்சியான வேலையில் அவரோடு உலாவலாம், யார் பேசினாலும் அவரும் பேசுவார். ஒரு நண்பனை போல கூட நடந்து. அல்லேலூயா. இது எல்லாருக்குமே கிடைக்காது. ஆமென். நம்ம கூடவே ஒருத்தங்க இருப்பாங்க, நம்ம கூடவே படிச்சிருப்பான். நீங்களும் அவருங்களும் ஒரே தட்டில் சாப்பிட்டுருப்பீங்க, ஒன்னா படுத்து தூங்கியிருப்பீங்க. ஆனா கொஞ்சம் பெரிய ஆள் ஆன உடனே அவங்களை எங்களால மீட் பண்ண முடியாது. ஆமா தானே? மீட் பண்ண முடியாது, உங்களால முடியாது. அதற்கேற்ற வழிமுறைகள் தான் நீங்க போய் சந்திக்கணும். அவ்வளோ கஷ்டம். ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த அப்பாவை நீங்க எப்பவும் சந்திக்கலாம். அவரிடத்துல தைரியம், அந்த வார்த்தையில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தைரியமா போகலாம். பிரதான ஆசாரியன் அவ்வளவு ட்ரெஸ் போட்டிருப்பார், அவர் பயங்கரமான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பார். அதெல்லாம் போட்டுக்கிட்டே அவர் உள்ள நடுக்கத்தோட போவார். பின்னாடி அவங்க பொண்டாட்டி புள்ளெல்லாம் பயந்துக்கிட்டு நிற்பாங்க. ஆனா நீங்களும் நானும் நடுக்கத்தோட அல்ல, தைரியத்தோட. அல்லேலூயா. அப்பா அப்பா மகன் நான், உம் மகள் நான். அப்பா அப்பா மகன் நான், உம் மகள் நான். உன் கண்ணின் மணிதானே அப்பா நான், கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா நான், கண்ணின் மணிதானே அப்பா. அல்லேலூயா. தைரியமா அவர்கிட்ட போகிற ஒரு ஆக்சஸ், யூ கேன் ஆக்சஸ். ஏதேனின் சகல நன்மைகளும் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஆமென். அவங்க எதை சாப்பிடக்கூடாதுன்னு அங்க இருந்தது? என்ன பழத்தை சாப்பிடக்கூடாது? என்ன பழம்? ஜீவ விருட்சம். அதை சாப்பிட்டா அங்கேயே வசனம், இன்டர்பிரிட்டேஷன் அங்கே இருக்கு. அதை சாப்பிட்டா என்ன நடக்குமா? சாவே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அது கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு இல்லைங்க. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? சாவே இல்லைன்னு சொல்றீங்க. கட் பண்ணி போட்டு என்ன வைரல் ஆக்கிடுவாங்க. சாவே இல்லைன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. சாவே இல்லைன்னா நமக்கு என்ன இல்லை தெரியுமா? இரண்டாம் மரணம் நமக்கு இல்லை. இரண்டாம் மரணம் நித்திய நித்தியமா அப்பா கூட வாழுவோம். அல்லேலூயா. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். கை தட்டி பாடலாமா? அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அல்லேலூயா. நான் சர்ச்சுக்கு வரும்போது ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? ஆமென். இங்கிருந்து போகவே கூடாது. வீட்டுக்கு போனா அதே கடன் பிரச்சனை, அதே வியாதி, அதே சண்டை. எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க இப்படி ஆண்டவருடைய பிரசன்ஸ்லயே இருந்துடலாம்? ஆசைப்பட்டவங்க இங்க எத்தனை பேர்? நல்ல தைரியமா கை தூக்குங்க. இப்படியே இருந்துட்டா நல்லா இருக்கும் சிஸ்டர். யாராவது வந்து பாடிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, நான் கேட்டு உட்காந்துருக்கேன். மறுபடியும் போய் என்னால் சமைக்க முடியாது, அடுத்து என்ன வேலை சமைக்கிறதுன்றதை யோசிச்சே பல பெண்களுக்கு மூளை வந்து காஞ்சி போச்சு. இப்போ இங்கே இருக்கிற நல்லா இருக்கு சார், கீழே போன உடனே ஐயோ என்னத்தை போய் சமைக்க அப்படின்னு ஓட வேண்டியதாக இருக்கு. அடுத்து ராத்திரி வருது, ராத்திரி என்ன சமைக்கன்னு இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தடுத்த அலுவல்கள் இருக்கு.
ஆனால் நம்ம யோசிக்கிறோம் இப்படி ஆண்டவருடைய பிரசன்ஸ்லேயே இருந்தால் நல்லா இருக்கும்ல. அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஜூஸ் கொடுக்குறது என்ன, ஒருத்தர் ஸ்நாக்ஸ் கொடுக்குறது என்ன, அப்படியே கேட்டுக்கிட்டே மெசேஜை கேட்டுக்கிட்டே பாடிக்கிட்டே துதிச்சுட்டே இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஆமென். இதை விட 100 மடங்கு பரலோக ராஜ்யத்தில் அல்லேலூயா அங்கே நமக்கு வேற வேலையே இல்லை. சிஸ்டர் சமைக்கிற வேலையே இல்லை. ஆமென். அதை விட முக்கியமா பாத்திரம் கழுவுற வேலையே இல்லை உங்களுக்கு. ஜாலியா இருக்கலாம், நீங்க சந்தோஷமா இருக்கலாம். நம்ம அப்பா வீட்டில் எப்போதும், அதாவது நான் எப்படி யோசிக்கிறேன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம பார்க்க தோணாது. அவருடைய முகத்தில் அப்படியே அல்லேலூயா, அவர் முகத்தை பார்த்தா சிலெல்லாம் பார்த்தோன்னா அந்த கண்ணை எடுக்கவே முடியலைங்க எங்களால். அப்படி அப்பாவை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை, நித்திய நித்திய காலமாய் கர்த்தர் இயேசு தன்னுடைய மாம்சம் என்கிற திரையை கிழித்து ஒரு புதிதும் ஜீவன் லைஃப், ஒரு ஜீவனுள்ள மார்க்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இது செத்த வழி அல்ல. நாம் ஏதோ மரித்த இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் அல்ல, உயிருள்ள இயேசுவை ஆராதிக்கிறோம். இந்த மார்க்கம் மரித்து போன மார்க்கம் அல்ல, இந்த மார்க்கம் புதிய மார்க்கம், ஜீவனுள்ள மார்க்கம். ஹல்லேலூயா. லைஃப். இந்த வழியா நடந்தா இந்த வழியினுடைய முடிவு ஜீவன். ஹல்லேலூயா. வழி எப்படி இருக்கும்னு கேட்காதீங்க. அதுல மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், முள் இருக்கும், குறுக்கு இருக்கும். கூட வேற ஒன்று அனுப்பி வைப்பாரு, அது வந்து இடிக்கும். ஒன்று வேற பின்னாடி அனுப்புவார் பிள்ளைங்கன்ற பேரில், அது ஒன்று குத்தும். இது எல்லாம் இருக்கும். ஆனால் ஒன்று நிச்சயம், முடிவில் ஜீவன். அல்லேலூயா. ஆமென் ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இயேசுவை எப்பொழுது வேணாலும் சந்திக்கிற ஒரு ஆக்சசிபிலிட்டி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். தைரியமா தைரியமா நீங்க எங்க வரலாம் தெரியுமா? நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். எடுத்து வாசிப்போமா? எபிரேயர் 4:16. இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற திருவாசன தண்டையில் தைரியமாய் வர, இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற, திருவாசன தண்டையில் தைரியமாய் வர. அல்லேலூயா. அந்த வசனம் வாசிக்கலாமா எல்லாரும்? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியம். நான் ஏன் கிருபாசன தண்டைக்கு போனோம்? நான் ஏன் அவர்கிட்ட போனோம்? ஏன் இந்த திரைசீலை கிழிக்கப்பட்டிருக்கு? நான் நினைக்கிறேன் திரைசீலை கிழிக்கப்பட்டது உண்மைதான். எல்லாருக்கும் தைரியம் வருமா அதுக்குள்ள போறதுக்கு? ஆமென். கடலும் காற்றும் கொந்தளிக்குது, இயேசு நடந்து வராரு. 12 பேர்னு வச்சுப்போம். இவங்க 12 பேர்ல இந்த 12 பேர்லையும் அந்த கடலின் மேல் இயேசுவை நடப்பது போல நானும் நடக்குன்ற ஆசையே 12லயே 11:1 தான். அல்லேலூயா. அப்ப இங்க இருக்கிறதுல நீங்களே இஸ்டு போட்டுக்கலாம். நீங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. மேக்ஸ்ல நான் பயங்கர வீக்கு. ஆனா 12 பேர்லயே ஒருத்தருக்கு தான் இயேசுவை போல நம்ம நடக்கணும்ன்ற ஆசை வருது. கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார் இதை செய்வார்னா உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரதான் செய்யும். ஏசப்பா கிட்ட போகலான்னா 12:1 தான் ஆசை வரும். மற்றவங்க என்னத்தை பண்ண அவர்கிட்ட போய் என்னத்தை நான் செய்ய, எனக்கு கால் வலிக்குது, அதை சுகப்படுத்துவாரான்னு கேட்டு சொல்லுங்க. ஒருத்தர் ஃபோன் பண்ணார் என் கணவருக்கு, பாஸ்டர் நான் போர் போட போறேன். அந்த போர் எங்க தோண்டுனா தண்ணி வரும்னு ஏசப்பா கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னார். ஊழியம் செய்யறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? இப்ப என்னத்தை சொல்ல, எனக்கு தெரியாதுன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? வல்லமை இல்லை. இல்ல நம்மளா ஏதாவது ஒண்ணு லொகேட் பண்ணி சொன்னா நம்ம சொல்ல முடியாது. இப்படிதான் ஆயிடுச்சு. ஏதாகிலும் ஒன்றை எல்லாமே உங்களுக்கு ஆயத்தம் தான். நீங்க அதுக்காக ரொம்பலாம் பிரயாசப்பட வேண்டியது. எவ்ரிதிங் இஸ் ஒரு டைனிங் டேபிள் மாதிரி அது மேல போட்டு அப்பா உங்களுக்கு எல்லாவற்றையும் அங்க அடுக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தேவையான சுகம் அந்த டேபிள் மேல இருக்கு. உங்களுக்கு தேவையான பொருளாதார பிரேக் த்ரூ, கடன் இல்லாத வாழ்க்கை அந்த டேபிள் மேல இருக்கு. அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள தேவைப்படுகிற சமாதானம் அந்த டேபிள் மேல இருக்கு.
அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற அந்த சாபத்தை உடைக்கிற வல்லமை இந்த டேபிள் மேல இருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக எழுதப்பட்ட கையெழுத்தை என் கர்த்தர் குலைத்திருக்கிறார் இந்த சிலுவையில. அல்லேலூயா. உங்க தலைமுறையே உரிமம் பெற்று அதை வைத்து கையில வச்சுக்கிட்டு சுருட்டி வச்சுட்டு பிசாசு வந்து நிக்கிறான். யாரு? உங்க தலைச்சன் பிள்ளைக்கு முன்னாடி. இவன் எனக்கு, இவனை பாரு நான் என்ன பண்றேன், இவனை ஊர் சுத்த வச்சு, இவனை குடிக்க வச்சு, உன் குடும்பத்துக்கு அவமானம். அவங்க கொடுத்த உரிமம். ஆமென். அவங்க போய் தாழ விழுந்து நானும் என் பிள்ளையும் என் தலைமுறையும் உனக்குன்னு சொன்னாங்க பாரு. உடனே அதுக்கு ஒரு எழுதி, உங்க முன்னோர்கள் சொன்ன எல்லாவற்றையும் எழுதி கீழே ஒரு கையெழுத்து போட்டு வச்சுக்குது கையில இந்த பிசாசு. வைத்து கொண்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு வரும்போது, ஆண்டவர் உங்க பிள்ளைகளை கையில எடுக்க வரும்போது வந்து எனக்கு தான் இந்த குடும்பத்தின் மேல உரிமை, எனக்கு தான் இந்த தலைச்சன் பிள்ளையின் மேல உரிமை, எனக்கு தான் இந்த தலைமுறை மேல உரிமை. ஆண்டவர் சிலுவையில் என்ன பண்ணார்? கூட என்ன பெருசா எழுதி வச்சிருக்கேன் வாங்கினார். நானும் என் பிள்ளையும் என் தலைமுறையும் ஏதோ என் முற்பிதாக்கள் செய்த தப்பு, வட்டிக்கு வாங்கின தாத்தாவின் வழியாக வருகிற சாபம், அடுத்த குடும்பத்தை அபகரித்த முற்பிதாக்களினால் வருகிற சாபம், அல்லேலூயா, முன்னோர்கள் செய்த தவறுகளினால் வந்து கொண்டிருக்கிற வியாதிகள், சாபங்கள், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அதை குலைத்து போடுறாரு. சிலுவையில் அதை குலைக்கிறார். அவன் உரிமையை கர்த்தர் பறிக்கிறார். அவன் அழிக்க வரும் பொழுது என் அப்பா ஒரு ரத்தம் நிக்குதுங்க போய், அல்லேலூயா, நின்று சொல்லுகிறார், இனி உனக்கு உரிமை இல்லை, இனி இவர்களும் இவர்கள் தலைமுறை ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாய் அவர் சந்ததி எனப்படும் ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாய் அவர் சந்ததி எனப்படும். அர்ப்பணிக்கிறோ முழு குடும்பமாக நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக. இந்த வார்த்தை என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் முழு குடும்பமாக நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக அர்ப்பணிக்கிறோம். பாடலாமா? தைரியமா வாய் திறந்து பாடுங்க. சாட்சியாக நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சாட்சியாக சொல்லுங்க. நான் சாட்சியா நிற்பேன். ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையா அவர் சந்ததி எனப்படும் ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையா அவர் சந்ததி என. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலும் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. ஆமென். இருளும் காரிருளும் இந்த உலகத்தை மூடும்.
ஆனா உங்க எல்லையில் அந்த இருள் இருக்காது. ஹல்லேலூயா. எகிப்தியருடைய எல்லையில் என்ன இருந்தது? காரிருள் இருந்தது. எகிப்தியருடைய வீடுகளில தலைச்சன் பிள்ளைகள் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை பூசின வீடுகளுக்குள்ள அந்த சங்கார தூதன் உள்ள வர முடியாது. உங்க தலைச்சன் பிள்ளைகள் என்னன்னு தெரியல, ஆண்டவர் ப்ராஃபட்டிக்கலா பேசுறார். டார்கெட் இஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் born. I'm telling you, this is spiritual revelation. ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு மாம்சத்தின்படி தலைச்சன் பிள்ளை, இரண்டாவது ஆவிக்குரிய தலைச்சன் பிள்ளை. ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு மாம்சத்தின்படி தலைச்சன் பிள்ளைகளா பிறக்கிறவங்க மேல டார்கெட் பிசாசுக்கு. ரெண்டாவது ஸ்பிரிச்சுவலி தலைச்சன் பிள்ளை. இப்ப மாம்சத்தின்படி யோசேப்பு தலைச்சன் பிள்ளை இல்ல, ஆவிக்குரிய மண்டலத்தில் யோசேப்பு தான் தலைச்சன் பிள்ளை. ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி யார் தலைச்சன் பிள்ளை? ஆமென். தாவீது தலைச்சன் பிள்ளை இல்ல, ஆனா ஆவிக்குரியதுல தாவீது தான் தலைச்சன் பிள்ளை. ஹல்லேலூயா. தேர் ஆர் அப்படின்னா தலைச்சன் பிள்ளைன்றது என்னன்னா, மாம்சத்தின்படி ஒரு கர்ப்பம் திறந்து முதலில் வருகிறது, ஆவிக்குரியபடி இயேசுவை முதலில் ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறக்கிறது. நீங்க தான் உங்க வீட்டுல கடைக்குட்டியா இருந்தாலும் நீங்க தான் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தீங்கன்னா நீங்க தான் ஆவிக்குரிய தலைச்சன் பிள்ளை. அப்ப டார்கெட் உங்க மேலதான் இருக்கும். ஆனா நான் சொல்றேன், ஆமென், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ரகசியம், ஆவிக்குரிய ரகசியம். இஃப் யூ ஆர் டார்கெட்டட் பை சேட்டன், இஃப் யூ ஆர் டார்கெட்டட் பை பீப்புள், ஆமென், சோர்ந்து போய் கீழே உட்காந்துறாதீங்க. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாய், ஆனால் உன் பலன் குறுகினது. ஹல்லேலூயா. தட்ஸ் நாட் அ டைம் நம்ம சோர்ந்து போய் என்னையே பிசாசு தாக்குறானே, என்னையே நீங்க யோசிக்கிற டைம் இல்லை. எழுமி நிற்கணும். எப்படி நிற்பேன்? எதை பிடிச்சி எழுமி நிற்பேன்? நான் நிற்கவே பலன் இல்லாமல் இருக்கிறேனே, நான் எதை பிடித்து எழுமி நிற்பேன்னா, உங்களுக்காக சிலுவை மரம் ஒன்று இருக்கிறது, அதை பிடிச்சு எழுமி நில்லுங்க. என்னை தூக்கிவிட யார் இருக்கா? என்னை ஹெல்ப் பண்ணி, என்னை என்கரேஜ் பண்ணி என்னை தூக்கிவிட யார் இருக்கா? ஓகே, யார் இருக்கா அப்படின்னு நீங்க ஒருவேளை யோசிச்சீங்கன்னா, அவருடைய ஆணிப்பாய்ந்த கரங்கள் உங்களுக்கு இருக்கிறது. அவன் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? உங்க வீட்டுல நீங்க தான் முதல்ல இயேசுவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறீங்க, ஆவியில மறுபடியும் நீங்க தான் பிறந்திருக்கிறீங்கன்னா, நீங்க தான் உங்க வீட்டுக்கு தலைச்சன் பிள்ளை. தலைச்சன் பிள்ளை இயேசுவுக்கு. அந்த பிள்ளைக்கு நேரா போராட்டம் இருக்கும், ஆமென், நிச்சயம் இருக்கும். ஆனா ஒன்று நிச்சயம், அந்த பிள்ளை முடிவில் ஜெயம் அந்த பிள்ளைக்கு தான். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு ரன்னிங் ரேஸில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் இப்போ ஒரு காம்படிஷன், இப்போ எங்களுக்கு ஒரு காம்படிஷன் நடந்தது எங்கள் காலேஜில். அப்போ இந்த காம்படிஷன் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சீனியர் மேம் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஜட்ஜிக்கிட்ட பேசிட்டேன், நீ தைரியமாக பாட, ரிசல்ட் பார்த்துக்கலாம் அப்படி சொன்னாங்க. அவங்க என்ன பேசுனாங்க, யார் ஜட்ஜெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் போயிட்டு தைரியமாக பாடணும்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துருச்சு. என்ன, யாரோ ஒருத்தர் ஜட்ஜிக்கிட்ட பேசுகிறாங்க. ரெண்டு விஷயம் அங்கே இருக்கு. ஜட்ஜிக்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆளு கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார், இயேசு. ஹல்லேலூயா. இயேசு மத்தியஸ்தராய், என் பிள்ளைதான், கொஞ்சம் ஸ்ருதி மாறினா கூட அது என் பிள்ளை, ஸ்கேல்லே பாட மாட்டேங்குது ஆனாலும் என் பிள்ளைதான், தாளத்தை தப்பா பாடுது ஆனாலும் அது என் பிள்ளைதான் அப்படின்னு சொல்றதுக்கு மத்தியஸ்தரா இயேசு இருக்கிறார். ஆனா நீங்க போய் பாடணும். நான் பாட மாட்டேன். திரைசீலை கிழிந்து இருக்கிறது, இயேசு செஞ்சுட்டார் திரைசீலை கிழிக்க வேண்டியதை. உள்ள போகிறது யார் வேலை? ஆனா பாருங்க, நம்ம அப்பா எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அதுவும் நம்ம உள்ள போக மாட்டோம்னு அவருக்கு தெரியும். அதுக்காகவே பரிசுத்த ஆவியாரை அனுப்பி தள்ளுன்னு அவர் பின்னாடி இருந்து தள்ளிட்டு இருக்காரு நம்மள. நம்ம அப்பா எவ்வளவு நல்லவர் பாருங்க. திரைசீலையும் கிழிச்சு, இன்னைக்கு நீங்க போய் நிற்க ஆண்டருக்கு ஆள் தேவை, அவர் பேசிக்குவார். ஆனா நீங்க பாடணும். எனக்கு பாட்டே வராது, எனக்கு ஜெபமே வராது, எனக்கு ஆண்டவர் எனக்கு பேச அதெல்லாம் எனக்கு தெரியாது, யார்கிட்டயாவது போய் குறி கேட்டுக்கிட்டே இருப்பேன் வாழ்க்கை ஃபுல்லா. என்ன தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு வாங்க. உங்களோடு முகமுகமாய் பேசுவதற்கு கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார்.
முகமுகமாய் பிரத்யட்சமான தரிசனங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தூர செய்திகளை உங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து வைக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உன் தலைமுறையை குறித்து, தலைமுறையின் தலைமுறைகளை குறித்து, பிள்ளைகளை குறித்து அறிவிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். God is ready. துறைச்சீலை கிழிக்கப்பட்டிருக்கிறது. கேருபீன்கள் பதித்த துறைச்சீலைகள் கிழிக்கப்பட்டிருக்கு. இட்ஸ் ரெடி. ஏதேனுக்குள் வர நீங்க ஆயத்தமா? ஏதேனின் நன்மை, ஏதேனில் உழைக்க வேண்டாம். ஏதேனுக்கு வெளியே வந்தால் தான் பிரயாசப்படணும். பிரயாசப்பட்டு பயிரிடணும். அப்பயும் அது என்னதான் கொடுக்குமா? ஏதேனை விட்டுட்டு வெளியில போனா பிரயாசப்பட்டாலும் பலன் கிடைக்காது. ஏதேனுக்குள்ள இருந்த பிரயாசவே பட வேண்டாம். நீங்க போராடி ராம் முழுவதும் போராடி கிடைக்காத மீன் அப்பா உங்க அருகில் இருந்தா ஒரே ராத்திரி, ஆமென், ஒரே நிமிஷத்துல கிடைச்சிடும். 40-20 வருஷம் யாக்கோபு மாமனோட போராடுறார். 20 வருஷம் போராட்டத்தை ஆண்டவர் சொல்ல, நீ கிளம்பு கிளம்பு, இட்ஸ் டைம் ஃபார் யூ, உங்க அப்பா வீட்டுக்கு போகலாம். அந்த டைம் வந்த உடனே 20 வருஷத்தினுடைய பலனை 2 மடங்கா கர்த்தர் கொடுத்து அனுப்புறார். கர்த்தர் செய்வார் உங்களுக்கு. அப்பாவோடு உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா.